செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் வெளியில் சொல்லாமல் செய்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தொழில்துறை எதிரிகள் மிக அதிகமாக இருப்பார்கள். மிகவும் சிரமப்பட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இருப்பது தைரியமாக செயல்படுவீர்கள். சில நேரத்தில் சிறு சறுக்கல்கள் ஏற்படும். ஆனால் தெய்வப்படுத்தினால் அந்த சறுக்கல்கள் எல்லாம் விரைவில் தீரும் என்று எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்திலே சூரியன் புதாத் யோகத்தை பெறுகிறீர்கள். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் கேத்திருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அவர்களுக்கு ஒரு சிறு குறைபாடு என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிக மிக சிறப்பானது. 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறையிலே செலவினங்களுக்கு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வரும். அதை நீங்கள் தாராளமாக தொழில்துறை விருத்தி செய்வதற்கு செலவிடலாம். லாபசந்தில ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்திலே சனிவான் இருப்பது தொழில்துறையிலே நிறைய செலவினங்கள் ஆகும். ஆனால் செலவினங்களை ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அசுனியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அடுத்து ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு சனியுடைய பார்வை இருப்பதனாலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் ஓரளவு நன்மையும் நிம்மதியும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருடன் இருக்கிறார். ஆகவே குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல புத்திசாலித்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் தைரியமாக காரியங்களை செய்ததில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடம் சந்திரன் கேத்து இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே மனைவி உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பது ஓரளவு நிவர்த்தியும் கிடைக்கும். ஆனால் அலைச்சல் மிக அதிகமாகத்தான் இருக்கும். லாபசந்தில சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செயல்படாந்தாலும் தொழில்துறையிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள். ஆனால் அந்த லாபம் பெறுவதற்காக நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது. அவ்வாறு சொல்லிவிட்டு காரியங்கள் செய்தால் அது நடைபெறாமல் போய்விடும். அடுத்து இந்த வாரம் ரிஷபராசி நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் கேத்திருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும் என்று கூறியிருந்தேன்.
மேலும் மாணவர்களும் படிக்கும்போது சிறு அளவில் ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு திருஷ்டியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை விநாயகருக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியிலே குருவும் சுக்கனும் இருக்கிறார்கள். மனக்குழப்பங்கள் தெய்வ சங்கல்பத்தின் காரணமாக தெய்வ வழிபாட்டின் மூலமாக மனக்குழப்பங்கள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே குரு சுக்கன் இருப்பது தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது நீங்கள் பேசும்போது மற்றவருடன் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். விவாதங்களை தவிர்க்கணும். என்றால் புதன் வக்கரகதியிலே இருப்பதனால் உங்கள் பேச்சு தவறாக மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் கேது இருப்பது சில சமயம் தைரியமாக செயல்படுவீர்கள், சில சமயம் தைரியம் குலைந்து செயல்படுவீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள், வெற்றி உங்கள் கையில் நிச்சயமாக இருக்கிறது. 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தாய்க்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தையால் நீங்கள் நல்ல அனுகூலத்தை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு தொழில்துறையில இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். தொழில் அலைச்சல் காரணமாக சிறிது உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராம் மிதுன் ராசியில் நல்ல நாட்கள். மிதுன் ராசியிலே பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசத்திலே பிறந்தவர்கள் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அடுத்து ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடம் செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். தொழில்துறையிலும் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுராசியில் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருப்பது புத ஆத்தி யோகத்தை தருகிறது. புத்திசாலித்தத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடம் சந்திரன் கேது இருப்பது பெண்களால் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் குழந்தைகளுக்கும் இளைய சகோதரனுக்கும் சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சிறிது தைரியம் குறைந்துதான் இந்த வாரம் காணப்படுவீர்கள். 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இரத்தத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் விட்டு கொட்டு பேசினால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும். விரயஸ்தானத்தில் குருவும் சுக்கனும் இருப்பது விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். விரயத்திற்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயமும் விரயத்திற்கு லாபமும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் 12ஆம் இடத்தில் குரு சுக்கன் 2ம் சுபகரங்களாக இருப்பதால் சுப செலவுகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியும். இந்த வாரம் கடகராசியிலிருந்து நல்லவர்கள். கடகராசியிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சென்வன் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம்,
ஆஞ்சனுக்கு நெய்தம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார், புதனுடன் இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக புதனுடன் சூழ்நிலை இருப்பதால் குடும்ப தேவைக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியிலே இந்த வார ஆரம்பத்தில் விரையாதிபதியாக சந்திரன் கேதுவுடன் இருக்கிறார். இந்த வார ஆரம்பத்திலே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெறுவீர்கள். நீங்களாகவே சுப செலவுகள் செய்துவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்திலே மற்றவர்களுடைய திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் உங்கள் வீட்டில் இருக்கிற வாகனங்கள் ரிப்பேர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்களாகவே உங்கள் வீட்டில் இருக்கின்ற வாகனங்கள் ரிப்பேர் இருந்தால் உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கீழே உணர்ந்து காயப்படக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது வாகனங்களில் சிறு சேதாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேற்றுமைகள் அடிக்கடி ஏற்படும். ஆனால் விட்டு கொடுத்து பேசும் நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வக்கரகதியிலே இருந்து செவ்வாயில் பார்க்கப்படுகிறார். மனைவியின் ஆரோக்கியத்தின் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. லாபஸ்தானத்திலே குருவும் சுக்கிரனும் இருப்பது தொழில்துறையில லாபம் கிடைக்கும். மேலும் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்வீர்கள். தெய்வ சங்கல்பம் நன்றாக இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல லாபத்தையும் அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இருப்பது ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் உங்களுக்கு தர இருக்கிறது. விரயஸ்தானத்திலே சூரியன் புதன் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிம்மராசியில் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டம் நடந்து கொண்டிருப்பதனால் அஷ்டம் சின்ன உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறத்திலே உங்களுக்கும் கை கால் வலிகள் மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு. அதற்கெல்லாம் பரிகாரமாக சனிக்கிழமை சனிபவனுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசிக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன், இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இருந்தாலும் உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசியிலே இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதுவும் முக்கியமாக உஷ்ணம் காரணமாக குறைபாடுகள் ஏற்படும். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது நல்லது. மேலும் உடல் உஷ்ணம் அடைவதனால் காரமான பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. தூக்கம் சரியாக வராது. தொழில் அலைச்சல் ஏற்படும். தொழில் அலைச்சல் காரணமாகவும் தூக்கமின்மை ஏற்படும். 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வசூல் செய்வீர்கள். வசூலான பணத்தை வைத்து உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிடுவது நல்லது. அந்த பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு கொடுத்தால் திரும்ப வருவதில் காலதாமதம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே கணவன் மனைவிகள் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. தொழிற்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். தொழில்துறையிலே நல்ல லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் வந்து புத ஆத்தி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் லாப நோக்கத்துடன் செய்வீர்கள். அதே போல லாப நோக்கத்துடன் செயல்படுவீர்கள் என்ற அவச்சொல்லும் உங்களுக்கு இருக்கும். விரயஸ்தானத்திலே சந்திரனுக்கு எதிர்ப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்களும் உங்களுக்கு இருக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் கன்னிராசியில் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நிதிபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது அலைச்சல் அதிகமாக இருக்கும், தொழில் அலைச்சலும் இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த கன்னிராசியை பிறந்தவர்கள் எல்லா நன்மைகளும் அடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே குருவுடன் இருக்கார். ஆகவே எல்லா பாக்கியங்களும் நீங்கள் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் குருடைய பார்வை அந்த பின்னடைவை சரி செய்து கொடுக்கும். 6ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகள் படிப்புக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு அந்த குழந்தைகள் படிப்பு விஷயமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் தொகை உடனடியாக கிடைக்கும். மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 9ஆம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் புதனுக்கு புத ஆத்தியோகத்தை தருகிறார்கள். தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். புது யுக்தியுடன் நீங்கள் தொழில் செய்து வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது இருப்பது பெண்களால் தான லாபம் இருக்கிறது. மேலும் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள், அதுவும் முக்கியமாக தாய் வழி சொந்தங்களின் மூலமாக நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் பெரிய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த வாரம் துளாராசியில் பிறந்து சித்திரை 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் துளாராசி இருந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே மனைவி மூலமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். 2 தீபங்கள் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசி எல்லா வகையிலும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுயம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாப நோக்கத்துடன் செயல்படுவீர்கள். ஆனால் ராசிநாதன் செவ்வாய்க்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் அடிக்கடி வெளியில சொல்லக்கூடாது. வெளியிலே சொல்லிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் தாய்க்கு இருந்த மூட்டு வலிக்கும் முதுவலிக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக ஆரோக்கியத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு ஜீரண உறுப்புகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகள் சிறிது அதிகமாக அடம் பிடிப்பார்கள். குழந்தைகள் மூலமாக செலவினங்களும் மிக அதிகமாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருப்பது பண முடக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கும் வயிறு உபாதைகள் ஏற்படும். முக்கியமாக அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 9ஆம் இடத்தில் சூரியன் புதனத்து புத ஆத்தியோகத்தை தருகிறார்கள். மாணவர்கள் திறம்பட கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன் கேது இருப்பது தாயின் மூலமாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். தாய் வழியிலே நீங்கள் தொழில் செய்திருப்பவர்களாக இருந்தால் நல்ல லாபத்தை அடைய முடியும். தொழில் விஷயமாக உங்களுக்கு சங்கடங்கள் சிலது ஏற்படும். ஆனால் விரைவில் அந்த சங்கடங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபசத்தில் இருப்பது தொழில்துறையினால் லாபம் கிடைக்கும். ஆனால் வீட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை சிறு ரிப்பேர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்கள் வாகனங்களை சரி செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் வாகனம் மூலமாக செலவினங்கள் எதிர்காலத்தில் அதிகமாக ஏற்படும். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை,
ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்கள் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குருவான் இருப்பது அஷ்டம குருவாக இருக்கிறது. பண விஷயத்திலும் சிக்கல், உங்கள் ஆரோக்கியத்தில் வயிற்று பகுதியிலும் சிக்கல் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக விருச்சிக ராசி இந்த மாதம் முழுமைக்கும் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கரன் நினைக்கிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். கூட்டு வியாபாரத்தில் நிறைய கணக்குகள் சரி பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை பார்த்து விடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுடைய தாய்க்கு உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுடைய நண்பர்கள் உறவினர் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருப்பது இரண்டும் பகைக்கிரங்கள் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கூட்டு தொழில் செய்பவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலே கணக்கோழிகளை அவ்வப்பொழுது சரித்து பார்த்துக் கொள்வது நல்லது. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 9ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில்துறையிலே மிகுந்த அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இந்த வாரத்தில் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் திருஷ்டியின் காரணமாக அலைச்சலே சிறிது தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை அதிகமான செவ்வாய்க்கும் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே சிறிது எச்சரிக்கையுடன் திருஷ்டி இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை, ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே புதன் சொல்லி இருப்பது தொழில்துறையிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசிக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே, அதாவது ஜூலை 26 சனிக்கிழமை பகல் 3:52 முதல் ஜூலை 28 திங்கட்கிழமை இரவு 7:59 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 28 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது எச்சரிக்கையுடைய உணர்வுடன் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். மீதி நாட்களுக்காக ராசி பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனிவன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். சிறிது தைரியமாகத்தான் செயல்படுவீர்கள். ஆனால் சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பதால் திடீரென்று தைரியம் குறையும். ஆக தைரியமாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினால் விரைவில் கடன் அடைந்துவிடும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் எதிர்பார்த்த கடன் தொகையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டக தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் சந்திராஷ்டக தினமான ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 28 திங்கட்கிழமையும் சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். எந்த முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சந்திராஷ்ட தினத்திற்கு அடுத்து, அதாவது ஜூலை 28 திங்கட்கிழமை அடுத்து அதன் பிறகு நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார்.
ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். திருஷ்டி காரணமாக பின்னடைவு ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மகர ராசியில் நாட்கள் மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 31 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும் ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ஆகவே ஜூலை 29 ஓரளவு அவசியமான நல்ல காரியங்களை செவ்வாய்க்கிழமை என்று செய்யலாம். வேறு நாட்களை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்திலே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது சிறிது பண விஷயத்திலே சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சந்திராட்ட தினத்திலே சந்திரன் கேதுவுடன் இருப்பது ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை விநாயகர் பெருமானுக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராட்ட தோஷம் இருக்குது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை இரவு 7:59 முதல் ஜூலை 31 வியாழக்கிழமை பகல் 11:15 வரை சந்திராட்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை, ஜூலை 30 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த நாட்கள் சிறிது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மீதி நாட்களை இந்த வாரம் நீங்கள் ராசி பலனாக பார்க்கும் போது உங்கள் ராசியிலே ராகுவன் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்திலே விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனிவன் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் சிறு அளவிலே மருத்துவ சூழல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரத்தில் 2ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு சுக்கரன் இருப்பது குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளால் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல அமைதியும் மன அமைதியும் நீங்கள் பெறுவீர்கள். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைகள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 7ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவங்களை கட்ட வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய்ந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தனியாக செல்லும் போது இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இரவு நேரத்தில் தனியாக நீங்கள் வாகனத்தை ஓட்டி சென்றால் சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சிட்டி லிமிட் தாண்டி நீங்கள் வெளியே செல்வதை, தனியாக வாகனங்கள் செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த 1 மாதத்திற்கு மட்டுமே இந்த தோஷம், அதன் பிறகு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் கும்பராசி நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாள். சதயத்தை பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கள், ஜூலை 31 வியாழன் நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய், ஜூலை 31 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7 சனி இன்னும் முடியவில்லை. 2ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே வக்கரத்தில் இருக்கின்ற சனி பகவானை திருப்திப்படுத்துவதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஜிற்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை, உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கிழங்கு வகைகள் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியில சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பது தொழில் சுமை மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இருந்தாலும் சனி உங்கள் ராசியில் இருப்பதனால்
ஞாபக மருதி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே கடுமையான பயிற்சியின் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 6ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. பூமி லாபம் இருக்கிறது. இருந்தாலும் சன்னுடைய பார்வை திருஷ்டியும் இருக்கிறது. புதிதாக வாகனங்களை வாங்குங்கள். பழைய வாகனங்களை வாங்குவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் விரயஸ்தானத்தில் ராகுவான் என்று குருவால் பார்க்கப்படுகிறார். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களில் கட்ட வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மீனராசி நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 28 திங்கட்கிழமை நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருப்பதும், உங்கள் ராசியிலே சனிபகவான் வக்ரகதியிலே இருப்பதும் சிறிது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் சனிக்கிழமை சனிபகவானுக்கு நல்ல தீபம், ஆஜருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விரைவில் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் எப்படி கற்றுக்கொள்வது என்று சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். அதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதத்திற்குள் அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்துவிடும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இவ்வாறாக இந்த வாரத்திய வாராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.